So children, நம்ம இப்போ atoms lessonல so for J.J. Thomson's model of the atom, Rutherford model of the atom பார்த்துருக்கோம். Rutherford மாடலில் ட்ராபேக் என்னன்னு போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரெண்டு ட்ராபேக் சொன்னோம். ஒன்று Rutherford மாடலில் எலக்ட்ரான்ஸ்லாம் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ்லாம் அது சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ நம்பர் ஒன், அதில் ரிவால்வ் ஆகிற எலக்ட்ரான் வந்து கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படி எனர்ஜியை ரேடியேட் பண்ணணும். அப்போ அதோட ஆர்பிட் சைஸ் குறைஞ்சிட்டே போய் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடணும். அப்படி இல்லாமல் ஏன் ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது, அது ரூதர்ஃபோர்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்பர் டூ, லைன் ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் அப்சர்வ் பண்ணாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அது ஏன் வருதுன்னு ரூதர்ஃபோர்ட் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக போர் அவர் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆஃப் த ஆட்டமை ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணார். இதுக்கு வந்து அவர் கிளாசிக்கல் தியரி, ஏர்லி குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் பாஸ்டுலேட்ஸை சொன்னார். அவரோட தியரி படி பார்த்தா நம்ம இந்த டயக்ராம்க்கு அப்புறம் வரலாம். we will say what are the postulates or the assumptions of the Bohr's atom model. Postulate number 1 அப்படின்னு பார்த்தோன்னா, ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலை பொறுத்தின வரைக்கும் பார்த்தோன்னா, ஆஸ் பர் த ரூதர்ஃபோர்ட் ஸோ போர்ஸ் ஆட்டம் மாடலோட பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் ஹி ஹஸ் மேட் அப்படின்னு இஃப் வி லுக் அட் இட், வி வில் சி தட் பாஸ்டுலேட் நம்பர் 1 ஸ்டேட்ஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் ரூதர்ஃபோர்டோடைய ஸ்டேட்மெண்ட். போர் என்ன சொல்கிறாரு, த எலக்ட்ரான் கே நாட் ரிவால்வ் ஆன் த நியூக்ளியஸ் இன் எனி ஆர்பிட். அதாவது அது நினச்ச ஆர்பிட்லாம் சுற்ற முடியாது. இட் கேன் ரிவால்வ் ஆன் த நியூக்ளியஸ் இன் சர்டன் ஸ்பெசிஃபைடு ஆர்பிட்ஸ். அதாவது அங்கே ஒரு ஆர்பிட் போட்டிருக்கு, இங்கே இந்த இடத்துல ஒரு சுற்றணுன்னா சுற்ற முடியாது. இந்த ஆர்பிட்னா இந்த ஆர்பிட்டில் மட்டும்தான் அதால் சுற்ற முடியும். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தீஸ் ஆர்பிட்ஸ்? தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் கால்டு நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ன்னு சொன்னோம். என்ன வித்தியாசம்? ரூதர்ஃபோர்ட் மாடல் படி நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா, அங்கே அதை சுற்றி இருக்கிற வேக்கன்ட் ஸ்பேஸில் எங்கே வேணால் எலக்ட்ரான் சுற்றலாம். பட் ரூதர்ஃபோர்ட் படி எங்கே வேணாலும் சுற்ற முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் மட்டும்தான் சுற்ற முடியும். அந்த குறிப்பிட்ட ஆர்பிட்ஸுக்கு என்னென்ன பேர்? நான் ரேடியேட்டிங் ஆர்பிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு ஏதாவது ஆர்பிட்டில் சுற்றினா அது எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போய் உள்ளே வந்துடும். இந்த ஆர்பிட்டில் சுற்றினா மட்டும், ஈவன் தோ இட் இஸ் ஹேவிங் அன் ஆக்சலரேஷன், இட் டஸ் நாட் ரேடியேட். அது எனர்ஜி குறையாது, ஸ்டேபிளாக இங்கேயே இருக்கலாம் எத்தனை காலமானாலும். அதனால் அதுக்கு ஸ்டேஷனரி ஆர்பிட்னு பேர். எதனால் இந்த ஆர்பிட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாஸ்டுலேட்லேயே. எந்த ஆர்பிட்லாம் அலவுடுனா, எந்த ஆர்பிட்டில் சுற்றும் போது இந்த எலக்ட்ரானுக்கு ஆங்குலர் மொமெண்டம்னா எம்வி இன்ட்டு ஆர். எம்வினா லீனியர் மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப்னாலே டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் எம்விஆர் இருக்கு இல்லையா, இது இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π இருந்தால் மட்டும்தான். அதாவது இந்த எலக்ட்ரானோட மாசு, அதோட வெலாசிட்டி, அது சுற்றுற ஆர்பிட்டோடைய ரேடியஸ், அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 1h/2π இருந்தால் அது ஃபஸ்ட்டு ஆர்பிட். இந்த ப்ராடக்ட் அதுக்கு ஆர் என்ன வேல்யூ இருக்கோ அந்த ஆர் மட்டும்தான், அந்த ரேடியஸ் தான் அலவுட். அதுக்கு மாறி இருக்க ஆர் இஸ் நாட் அலவுட். MVR2 இந்த ரேடியஸ்க்கு ஆன்சர் எனக்கு 2h/2π வந்தால் அந்த ரேடியஸ் R2ல் தான் செகண்ட் ஆர்பிட்டாக சுற்ற முடியும். நடுவில்லாம் எங்கேயும் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாஸ்டுலேட் 1 என்ன சொல்லுது? an electron in an atom cannot revolve in any orbit as may interest it. It can revolve in only in certain specified orbits called non-radiating orbits or stationary orbits. The speciality of these orbits is that the angular momentum of the electron in these orbits is an integral multiple of h/2π. Only such orbits are allowed orbits. பாஸ்டுலேட் 2 என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் இது நியூக்ளியஸ் இருக்குது, இது எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் அ செகண்ட் ஆர்பிட். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு நான் வெளியிலேருந்து எனர்ஜி கொடுத்தா அதுக்கு ஒரு எனர்ஜி E1ன்னு இருக்கும். இஃப் ஐ கிவ் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைடு, அதை எடுத்துகிட்டு சப்போஸ் அது E2 செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். வேறு எனர்ஜி C2. அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, எனர்ஜி அதிகமாக இருந்தால் அன்ஸ்டேபிள். அங்கேருந்து அது என்ன ஜம்ப் பண்ணும்போது திரும்ப பழைய பிளேஸுக்கு, வேக்கன்ட் ஸ்பேஸுக்கு, அதுக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி E2 - E1 அதை அது ரேடியேஷனாக வெளியில் விடும். அண்ட் எலக்ட்ரான் ரேடியேட்ஸ் எனர்ஜி. ரூதர்ஃபோர்ட் மாடல் படி இந்த ஆர்பிட்டில் சுற்றும் போதே எனர்ஜியை வெளில விடணும்.
ஆனால் போர் ஆட்டம் மாடல் படி எலக்ட்ரான் ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணும்போது மட்டும்தான் எனர்ஜியை ரேடியேஷனாக வெளியில் விட முடியும். ஸோ an electron can radiate energy. An atom will radiate energy only when an electron jumps from an orbit of higher energy level to a lower energy level. The difference in energy between the two levels is given out as radiation, whose frequency is given by the expression hν is equal to E2 minus E1. ஸோ இதை பாஸ்டுலேட் பண்ணார். இதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாங்க, ஓரளவுக்கு கரெக்டாக வந்தது. அதையெல்லாம் நம்ம பின்னாடி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 2 postulates ஆஃப் த போர் ஆட்டம் மாடல். இந்த பாஸ்டுலேட்ஸை பேசிஸாக வச்சுட்டு நாம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு அதனுடைய ரேடியஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்பிட் எவ்வளோ இருக்கும், அதனுடைய வெலாசிட்டி இந்த ஃபஸ்ட் ஆர்பிட், வெலாசிட்டி இன் எனி ஆர்பிட் எப்படி இருக்கும், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் எனி ஆர்பிட், அப்போ செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு குதிச்சா என்ன டிஃப்ரென்ஸ் வருது, அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கீமாட்டிக் டயக்ராம் பார்க்கலாம். இதோட அசம்ஷன் படி நியூக்ளியஸ் ஏதாவது ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம், இசட் அட்டாமிக் நம்பர் இருக்கட்டும், அப்படின்னா இசட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ நியூக்ளியஸோட சார்ஜ் இசடி. யூ கேன் சி த சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் இசடி. ஒரு ப்ரோட்டானுக்கு சார்ஜ் ப்ளஸ் இ, இசட் ப்ரோட்டான்ஸ்க்கு இசடி, அது ஃபுல்லாக இந்த நியூக்ளியஸில் இருக்குது. ஏதாவது ஒரு ஆர்பிட் எடுத்துக்கலாம், எலக்ட்ரான் வித் சார்ஜ் மைனஸ் இ அண்ட் மாஸ் எம். இட் இஸ் ரிவால்விங் இந்த nth ஆர்பிட்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு செகண்ட் வைக்காமல் ஏதோ nth ஆர்பிட்டில் சுற்றின்னு இருக்குது. லெட் த ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் டு பி Rn. த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் இஸ் Vn வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் இது ஆர்பிட்டில் சுற்றின்னு இருக்குன்னா சர்க்குலர் மோஷன் இருந்தாலே there is a need for a force called centripetal force. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் சர்க்குலர் மோஷன் பாசிபிள். இங்கே யார் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுறா? இந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அதனால இந்த எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது. தெரியும் சர்க்குலர் ஆர்பிட்டில் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் அலாங் த டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இசடின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே மைனஸ் இன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கூலும்ஸ் லா படி when two charges Q1 Q2 are separated by a distance r, the electrostatic force between them is k Q1 Q2 by r square. இல்லைனா 1/4πε0 Q1 Q2 by r square நம்ம போடுவோம். இங்கே அது மாதிரி பார்த்தோன்னா 1/4πε0 ZE into E divided by r squared. நம்ம டவுட் வரலாம், ZE into minus E போடணுமான்னு. இல்லை, the magnitude of the charge தான் எடுத்துப்போம். ஸோ ZE into E by r square. இந்த ஃபோர்ஸ், இந்த கூலம்ஸ் ஃபோர்ஸ் தான் என்னவா ஆக்ட் பண்ண போகுது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம இதை பேசிஸாக எடுத்துக்கிட்டு we are going to first derive the expression for the radius of the electron in the nth orbit. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? radius of electron in the nth orbit. ஸோ கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணி என் கூட டெரிவேஷன் போட்டுட்டு வரணும். ஸோ என்ன பேசிஸ் இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்க போகிறோம். ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் 1/4πε0 ZE into E divided by r square. This is acting as a centripetal force mv squared by r. சரியா? இதை எடுத்துட்டா இதை சிம்பிளிஃபை பண்ணினோன்னா என்ன எக்ஸ்பிரஷன் நமக்கு வரும்? we can see now. ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். we have இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, let this be. இன்னொன்று என்ன? போரோட பாஸ்டுலேட் the angular momentum of the electron mvr is equal to nh by 2π, integral multiple of 2π. இந்த எக்ஸ்பிரஷனையும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த mvrோட வேல்யூவை mvr இந்த ஈக்குவேஷன் let us keep it as it is. கேன்சல்லாம் பண்ண வேண்டாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது r square, this is r. இந்த mvr நமக்கு வந்து இங்கே இதை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம mvr into v by r square எழுதிக்கலாம். சரியா?
mvr into v by r square. இந்த mvrக்கு பதிலாக இந்த nh by 2 pi இந்த வேல்யூவை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணினோன்னா நமக்கு ஈக்குவேஷன் 2 இது 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ substitute ஸோ ஈக்குவேஷன் 2 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் what will you have? 1 by 4 pi epsilon naught z e squared by r squared is equal to mvrக்கு பதிலாக nh by 2 pi into v by r squared. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோன்னா இந்த r squaredலாம் கேன்சல் பண்ணிடலாம். we'll have v is equal to 1 by n z e squared by 2 epsilon naught h. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can cancel இந்த 2 பையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், z இது ஹைட்ரஜன் ஆட்டம்னு எஸ்பெஷலி எடுத்துட்டா z is equal to 1ன்னு போட்டுடலாம். கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக எடுத்துடலாம், n தனியாக எடுத்துக்கலாம். e squared by 2 epsilon naught h into 1 by n. இப்போ இது வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்கு பதிலாக போட்டோம்னா 1.6 into 10 power minus 19 the whole square divided by 2 into epsilon நாட்டுக்கு பதிலாக 8.854 into 10 power minus 12, ஹெச்சுக்கு பதிலாக 6.6 into 10 power minus 34. இதை போட்டால் இதுக்கு வேல்யூ 2.189 into 10 power 6 meter per second. ஸோ நாம் இதை என்னென்னு வச்சுக்கலாம், இதை v நாட்னு வச்சுக்கலாம் இந்த வேல்யூவை. ஸோ we can write v is equal to v naught divided by n. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த v நாட், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 2.189 into 10 power 6. ஓகே, இது வந்து ஆக்சுவலி இந்த சியோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா this is equal to c divided by 137 அப்படின்னு. சினா 3 into 10 power 8 இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணினா this is c divided by 137. So we can write this v is equal to v naught by n. அப்படின்னா velocity in the first orbit அப்படின்னா v naught n-க்கு 1 போடுறோம், 2.189 into 10 power 6 hydrogen atomல. velocity in the second orbitனா v naught by 2, இந்த third orbitனா by 3 அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இந்த velocity is inversely proportional to n அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ velocityக்கும் ஆர்பிட்டுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சினா வில் பி கெட்டிங் p is inversely proportional to v. பாயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி velocity variation of velocity with respect to the principal quantum number. இந்த என்னங்கிறது principal quantum number கெமிஸ்ட்ரியில் படிச்சுப்பீங்க. இது மாதிரி ஒரு கிராஃப் நமக்கு will be getting. ஓகே, velocity of electron in various orbits. So we have got the first expression, velocity of the electron in various orbits is v is equal to v naught by n, where v naught is the velocity in the first orbit. Its value is 2.189 into 10 power 6. இப்போ அடுத்தது நம்ம ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் போடலாம். வெலாசிட்டி பார்த்துட்டோம். அப்புறம் இந்த ஆர்பிட்டுக்கெலாம் ரேடியஸ் என்னவாக இருக்கலாம், ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். இப்போ இந்த கண்டுபிடிச்ச வெலாசிட்டி இருக்கு இல்லையா, வெலாசிட்டி எக்ஸ்பிரஷனை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் mvr is equal to nh by 2 pi இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம v கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், v is equal to z e squared 1 by n z e squared by 2 epsilon naught h இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணினா m into z1 வேணால் பண்ணிக்கலாம், இது ஹைட்ரஜனாக இருக்கிறதுனால e squared by 2 epsilon naught h n into r. This is equal to nh by 2 pi. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி r மட்டும் என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தா, இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்குது, இன்னொரு n போடுறது. ஸோ யூ ஹாவ் n ஸ்கொயர்ட் h ஸ்கொயர்ட் epsilon naught டிவைடட் பை இந்த 2 இங்கே கேன்சல் ஆகி, ஓகே, n ஸ்கொயர்ட் h ஸ்கொயர்ட் epsilon naught பை pi m e ஸ்கொயர்ட், இசட்டுக்கு தான் 1 போட்டுட்டோம். ஸோ நாம் இதை என்ன எழுதலாம், ஆருக்கும் என்னுக்கும் ரிலேஷன் பார்த்தோம், பாக்கியெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஹெச் இஸ் அ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், we can have கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒன்றாக்கிடலாம். and this is equal to h squared constant, epsilon constant, pi constant, mass of the electron constant, charge is also a constant. So what do we have, r is equal to n squared into
R naught ன்னு வச்சுக்கலாம் இது. where R naught is h squared epsilon naught by pi m e squared. அதோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? எல்லா வேல்யூ 6.6 into 10 power minus 34 the whole square into epsilon naught. 6.6 sorry h is 8.85 into 10 power minus 12 divided by pi க்கு பதிலா 3.14. mass of the electron is 9.11 into 10 power minus 31. charge 1.6 into 10 power minus 19 the whole square. Substitute panna you get this value as 0.53 Armstrong unit. So you can write R, the radius of the electron in the nth orbit, is 0.53 Armstrong unit into n square. Okay, so first orbital radius is 0.53 Armstrong. The radius of the electron in the second orbit is 4 times 0.53 Armstrong unit. Third orbit na 9 times. So this is the radius of the electron in the first orbit is 0.53 Armstrong. அடுத்தடுத்து இருக்கும்போது இந்த radius is directly proportional to n square. ஸோ இன்னும் ஒரு நியூ கால்குலேஷன் இந்த போர்ஸ் பாஸ்டுலேட்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் in the nth orbit. ஸோ இந்த 3 எக்ஸ்பிரஷன் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் எனர்ஜினா அதுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கும்? இட் வில் ஹாவ் கைனட்டிக் எனர்ஜி as well as it will have potential energy. நமக்கெல்லாம் தெரியாது கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, ஏன்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, அதனால் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv square, which is equal to half into இந்த equation 1 பார்த்தோன்னா mv squared நம்மக்கிட்ட இருக்கா? ஃபஸ்ட்டு mv squared by r இருக்கா? ஒரு ஆரை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த mv ஸ்கொயருக்கு பதிலாக z e squared by 4 pi epsilon naught rன்னு நம்ம போட்டுடலாம். ஸோ half into z e squared by 4 pi epsilon naught r. இதில் z ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனால ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு z is equal to 1. ஸோ இசருக்கு 1 போட்டால் கைனட்டிக் எனர்ஜி இஸ் e squared by 8 pi epsilon naught rன்னு எழுதிடலாம். ஹவு டஸ் இட் ஹாவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி? ஸோ இப்போ எலக்ட்ரான் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது இசடி பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் மைனஸ் இங்கே தள்ளி இருக்குது ஆர் டிஸ்டன்ஸில். பட் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ எலக்ட்ரான் போய் உள்ளே விழுந்துடணும். அப்போ விழாமல் அங்கே இருக்குன்னா தெர் இஸ் நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சு இந்த நியூக்ளியஸ் கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் Q1 Q2ன்னு 2 சார்ஜ் இருந்து டிஸ்டன்ஸ் r இருந்தால் the potential energy of the system of charges is Q1 Q2 by 4 pi epsilon naught r அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே அந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா Q1க்கு பதிலாக ZE, Q2க்கு பதிலாக மைனஸ் இ, அஃப்கோர்ஸ் Z வந்து இங்கே 1 ஆகிடும், divided by 4 pi epsilon naught r. So for hydrogenக்கு minus e squared by 4 pi epsilon naught r. இது பார்த்தா தெரியுது, இந்த கைனட்டிக் எனர்ஜியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வருது. அப்போ நான் கேன் ரைட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -2 times the kinetic energy, or the modulus of potential energy is equal to the modulus of 2 times the kinetic energy சொல்லலாம், -2 times. ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஆட் பண்ணினோன்னா என்ன வரும்? பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு பதிலாக -2 ke போடலாம், கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ke போடலாம். ஸோ யூ ஹாவ் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி 2 times கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜியும் டோட்டல் எனர்ஜியும் ஈக்குவல் பட் சைன் மாறி இருக்கு. அப்போ டோட்டல் எனர்ஜி அதுக்கு நான் எக்ஸ்பிரஷன் எழுதினா கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் தான் நெகட்டிவ் சைன் -ZE squared by 8 pi epsilon naught r. this ஆல்ரெடி கண்டுபிடிச்ச r வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா -ZE squared by 8 pi epsilon naught into radius கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே what is the expression for radius? we have found n square h square epsilon naught by pi m e square. அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் n square h square epsilon naught by
pi m e square. This substitute padina, what will you have? This is equal to total energy is equal to ஒரு pi cancel minus m e power 4 by 8 epsilon naught square n square h square. இதை நான் அப்போ டோட்டல் எனர்ஜிக்கும் என்னுக்கும் ரிலேஷன் எழுதினா கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு E is equal to I can write E naught by n square. எதெல்லாம் சேர்ந்தது E naught is m e power 4 by 8 epsilon naught square n square h square. Values substitute பண்ணலாம் இங்கே m க்கு பதிலாக 9.11 into 10 power minus 34, e க்கு பதிலாக 1.6 into 10 power minus 19, epsilon naught க்கு பதிலாக 8.8 into 10 power minus 12, h க்கு பதிலாக 6.6 into 10 power minus 34. எல்லாம் substitute பண்ணினோம்னா we will have this as minus 13.6 electron volt divided by n square. So we have the expression, the energy of the electron in the nth orbit is minus 13.6 by n square, E naught by n square, where E naught is the value of the energy of the electron in the first orbit. So இதிலே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணணும்னு நினச்சா time period of the electron in the nth orbit. Time period of electron in the nth orbit. And time period na enna, it is the time taken to complete one revolution. ஒரு ரவுண்ட் அடித்தா அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 2 pi r divided by அதோட velocity. ஸோ இந்த ஆரோட வேல்யூ v வேல்யூ நம்ம போட்டதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினோன்னா we will have t is equal to n cube into 4 epsilon naught squared h cube divided by m e power 4. அப்போ n-க்கு அதுக்கு ரிலேஷன் எடுத்துனா n cube into t naught னு எழுதிக்கலாம். where t naught is a constant. The value எல்லாம் substitute பண்ணா t naught க்கு we get 1.51 into 10 power minus 16 seconds. So நம்மக்கிட்ட we have got 4 expressions. என்னென்ன, what is the takeaway? நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம டெரிவேஷன் போட்டோம்னா அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸில் நம்ம கணக்கு போட வேண்டியிருக்கும். பட் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம், the velocity of the electron in the nth orbit. What is the expression? V naught by n, where V naught is equal to c by 137 or this is 2.2 into 10 power 6. Expression 2 என்ன தெரியணும்னா, radius of the electron in the nth orbit is r naught into n square, where r naught is equal to 0.53 Armstrong unit. அடுத்தது energy of the electron in the nth orbit, En is equal to E naught by n square, where E naught is equal to minus 13.6 electron volt. Okay, இதிலே நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், En total energy. What is the relation between total energy, kinetic energy and potential energy ன்னு தெரியணும். Total energy is equal to negative of kinetic energy, which is equal to potential energy divided by 2. இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரிலேஷன். அடுத்தது time period of the electron in the nth orbit, which is equal to n cube into t naught, where the value of t naught is equal to 1.51 into 10 power minus 16 seconds. So இது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். Next class we will try to work out some problems in this Bhor.